அனைவருக்கும் வணக்கம். மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான். கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு. மாதுர் வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது? பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும். இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும், குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன, அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். மன வலிமை குன்றி போவதற்கு காரணம் கேதுதான். அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான். அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க. ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தை வைத்து நமக்கு வரப்போகும் எதிரிகள், அதாவது சத்ரு, ருணம், ரோகம், நோய் நொடிகள், கடன் தொல்லைகள், பங்காளிகள் முதலிய பலாபலன்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னத்திற்கு 6வது பாவத்தில் கேது பகவான் இருந்தால் இவர்கள் நீசர், மிலேச்சர் பகை, வாத ரோகம், துஷ்டர்களால் தொல்லை, விஷக்கடி தொல்லை, எதிர்பாராத கண்டம், பித்தை, மந்தம், தாயாதி வர்க்கம், பகை ஏற்படுதல், வழக்கு விஜயாஜயங்களில் தோல்வி போன்றவை ஏற்பட்டு பின்பு சிறிது காலம் கழித்து அவை யாவும் ஓரளவு நிவர்த்தியாகும். இந்த கேதுவை சுபகிரகம் பார்த்தால் முழுவதும் நிவர்த்தியாகிவிடும். லக்கணத்திற்கு 6வது வீட்டில் உள்ள கேது லக்கணத்திற்கு நல்ல நட்சத்திர சாரத்தில் சுபர்களுடைய வீட்டில் இருந்தால் இது போன்ற ஜாதகர்களுக்கு கேது தசா புத்தி நடைபெறும் காலங்களில் பொன் பொருள் ஆகியவை வாங்குவதில் லாபமும் அதிர்ஷ்டமும் கிட்டும். நண்பர்களது நல்லுதவியால் விசேஷமான யோகத்தையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் காண்பார்கள். வியாபாரிகளுக்கு இது பொற்காலமாகும் என்று சொல்லலாம். வெளிநாட்டு பயணம் நிச்சயம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு உற்சாகமும் மேலே படிக்கின்ற வாய்ப்பில் அரசாங்க பேருதவியும் கிடைக்கும். பெண்களுக்கு புது வீடு வாகனம் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் புகழும் பெருமையும் கைகூடி வரும். மேலும் ஒரு சிலருக்கு அவர்கள் நினைப்பது எல்லாம் நடந்தேறிவிடும். கிராமங்களில் இருப்போர் கால்நடை வளர்ப்பதில் கவனம் செலுத்தலாம். எந்த உடல் உபாதைகள் வந்தாலும் துரித நிவாரணம் கிடைக்கப்பெறும். திருமண காலத்தில் மணமகன் மாமனாரிடம் இலவசமாக மோதிரம் வாங்கி இடது கையில் அணிதல் மிகவும் நல்லதாகும். 43 நாட்கள் கோவிலுக்கு வாழைப்பழம் தருவது சிறப்பை தரும். கருப்பு வெள்ளை நாய் வளர்த்தால் சந்ததிகள் சிறப்பாகும். இதற்கு பரிகாரமாக விஷ்ணு சகஸ்கர நாமமும் காயத்ரி மந்திரமும் தினமும் எவ்வளவுக்கெவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு லாபமும் மகிழ்ச்சியும் குடும்பத்திற்கு வந்து சேரும். பதவி இல்லாதவர்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் 41 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டால் நல்ல பதவி கிடைக்கும். வெள்ளருக்கு பிள்ளையாரை வாங்கி வீட்டில் பூஜிப்பதும் மிகச்சிறந்த பரிகாரமாகும். விநாயகர் அகவலையும் அபிராமி அந்ததியையும் வெள்ளிதோறும் மாலையில் பாராயணம் செய்து வருவதும் மிகச்சிறந்த பரிகாரமாகும். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு எனது பொன்னான வாழ்த்துக்கள்.